திகடச் சக்கரச் செம்முகம் ஐந்துளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர விண்ணுரை யாவுமே விகடச் சக்கரன் மெய்ப்பதம் போற்றியே சண்முகநாதனுடைய திருவடிக்கு பாத்திரமாகி ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற குறையை அந்த வேல் கொண்டு வினையறுக்கும் வேளவனினுடைய அருள் கிடைக்கப் பெற்று வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களும் துயரங்களும் அகற்றி பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை பாக்களுடைய சாரல்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் தெளிக்கப்பட்டு எந்த குறை இருந்தாலும் அந்த குறை நீங்கி நல்வாழ்வு கிடைக்கட்டும். வணக்கம். 2 விஷயம். இந்த முறை வருகின்ற 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் இருக்குது. அதில் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் குரு பூஜையோடு சேர்ந்து வருகிறது. அன்று குரு பூஜையும் வருகிறது. இது நான் எதிர்பார்க்கவில்லை. மிகப்பெரிய ஒரு அற்புதம். இது குரு பூஜைக்கென்று சில விழாக்களும் அங்கு இருக்கிறது. அதை காண்பது அரிது. அதில் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு செய்வதாக நான் முடிவு செய்திருக்கேன். அது என்ன என்பதை அடுத்த வாரம் சொல்லுகின்றேன். அதனால் 16ஆம் தேதி, ஏன்னா எத்தனையோ பேர் ரயிலெலாம் புக் பண்ணுவீங்க, அதுக்காக நான் முன்னாடியே சொல்கிறேன். வருகின்ற 16ஆம் தேதி குரு பூஜையோடு அகண்ட பாராயணம் பல விதமான விஷயங்களோடு வருகிறது. கலந்து பயனடைங்க. அது போன வாரம் நம்ம இந்த ஒவ்வொரு விஷயமாக பார்த்துக்கிட்டு வரும் பொழுது அடக்கம் என்பது என்ன அப்படின்னும் போது நமக்கு ஒவ்வொன்றா சொல்லும் போது இந்த மனசை அடக்கிட்டா எல்லாமே ஒரு பெரிய விஷயம். எல்லாம் சொல்கிறாங்க இந்த மனந்தான மனுஷனுக்கு பிரச்சனையே அப்படிங்கிற வரிசையில் பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்போது கண் பார்க்கிறது பேச தெரியாது, காது கேட்கறது பார்க்க தெரியாது பேச தெரியாது, வாய் பேசுகிறது பார்க்க தெரியாது கேட்க தெரியாது, இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லும் போது ஒரு மனிதனுக்கு மன அடக்கத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட புலனடக்கம் தேவை என்பதில் நம்ம நிறுத்தணும். இந்த புலனடக்கம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம கேட்கின்ற விஷயம் பார்க்கின்ற விஷயம் இல்லை, எல்லாமே உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போய் முடியுது. அது அப்போ ஒரு மனிதன் மனதை அடக்குவதற்காக அகசுத்தி வேணும் என்பது ரொம்ப முக்கியமாக நாம் பேசிக்கிட்டு வந்தோம். இந்த அகசுத்தி என்பது எங்கு போய் கற்றுக்கொள்வது? அது ரொம்ப முக்கியம். எதனால் நாம் சுத்தப்படுத்த முடியும்? அது 2வது முக்கியம். மேலே இருக்கிறத சோப்பு போடுறோம், குளிக்கிறோம், வேறு வாசனை திரவியெல்லாம் கூட போட்டுக்கிறோம், துணியை துவைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அக உறுப்பை எப்படி துவைக்க முடியும் அப்படி என்று நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். உடலை சுத்தம் பண்ணிக்கொள்ள அந்த காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் தெரியுமான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. பெரியவங்களுக்கு தெரியும். வாரத்தில் ஒரு நாள் தும்பைப்பூ ஒரு 2 கிள்ளி போட்டு, ஒரு மிளகாய் 2 கிள்ளி போட்டு, கொஞ்சம் மஞ்சளை போட்டு, கொஞ்சம் அரிசியை போட்டு, எண்ணெயை காசி நம்ம உடம்பு தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. அது அகத்தினுள் இருக்கின்ற அழுக்குகளை அகற்றி உஷ்ணத்தை வெளிப்படுத்தும், அதிக உஷ்ணத்தை தீர்க்கும். அதே மாதிரி தொடர்ந்து கட்டாயமாக 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு குடிப்பாங்க. இன்றைக்கி அதுனா என்னன்னு தெரியாது, தானானதான் உண்டு, அவனாக செய்துக்கவே மாட்டான். இன்றைக்கி அந்த மாதிரி போயிடுச்சு. அப்போது உடல் உறுப்புகள் சுத்தமாகுது. உடல் உறுப்புகள் சுத்தமாவதற்கு பேதி இருக்குது. அப்போது மனதில் இந்த அக சுத்தத்துக்கு என்னன்னா, பக்தியால் ஏற்படுவதும் அவன் செய்கின்ற பிராணாயாமமும் மந்திர ஜபங்களும் வாய் விட்டு நாம் சொல்லுகின்ற பேசுகின்ற செயலில் தூய்மையும் வேண்டும். அப்படி இருந்தால் அகம் சுத்தமாகுதுன்னு ஒரு விதத்தில். இதுக்கு பிராணாயாமம் தியான சக்தி ரொம்ப முக்கியம் இந்த அகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு. அப்போது தியான சக்தி மிளிரணும்னா என்ன பண்ணணும்? இன்றைக்கி நிறைய பேர் தியானம் பண்ணி பைத்தியக்காரனாகவே ஆகியிருக்காங்க. எனக்கு தெரியுது, எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி. தண்ணி அறியாமல் தெரியாமல் தடுங்களாகி வழியில் போய் தடுங்களாகி போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த தியான சக்தி கெட்டு போயிடுது. அப்போது ஒரு மனிதன் எதை கற்றுக்கொண்டு, இப்போ மூலாதார சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் நம்ம காலகாலமாக சொல்லியிருக்கிறத விட அனுதினம் அன்றாடம் நாம் செயல்களில் செய்கின்ற செய்கையிலேயே மூச்சை மிச்சப்படுத்த என்னவென்று தெரிந்து கொண்டால் அந்த அகம் நமக்கு சுத்தமாக வரும். புலனடக்கம்னு எதுக்கு சொல்கிறேன் நான்? பார்ப்பதினால் அதற்கு பேச தெரியவில்லை, நல்லவை கெட்டவைகளை அதற்கு ஆராய தெரியவில்லை. ஆனால் பேசுவதற்கு பார்க்க தெரியவில்லை, ஒன்றை ஒன்று பொய் சொல்லுகின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு ஞானி அப்படிதான். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். மோகன்ராஜ் ஐயா பேசுறேன். மோகன்ராஜ் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மதுராந்தகம் ஐயா. சரி, என்ன வயசாச்சு?
43 வயசு ஆகுதுங்க ஐயா. நாங்க 43 வயசு ஆகுதுங்க ஐயா. சொல்லுங்க முன்ராஜ், இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா? ஐயா அம்மா வீட்டில் ஒய்ஃப் வந்து 2 வாட்டி பேசியிருக்காங்க ஐயா கிட்ட. சரி. ஐயா சொன்ன மாதிரி படிப்பு குழந்தைங்க இது நல்லா இருக்குங்க ஐயா. சில பரிகாரங்கள் சொன்னீங்க, அதை முறையா செஞ்சோம். ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு. யார் ஒருத்தர் கரெக்டா செய்யறாங்களோ, சிரமமா செய்யறாங்களோ, நம்பிக்கையோட செய்யறாங்களோ தவறவே தவறாதுங்க. நம்ம ஆளுங்க செய்ய மாட்டாங்க, அதுதான் ரொம்ப பிரச்சனை. ரைட்டு, இப்ப என்ன பிரச்சனை மோகன்ராஜ் சொல்லுங்க. ஐயா இப்ப ஐயா நல்லா போயிட்டு இருக்குங்க ஐயா. இப்போ தொழில் வந்து இதுவரையும் கிட்டத்தட்ட 20 வருஷமா டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்குங்க ஐயா. சரி. இப்போ ஒரு சொந்தமா ஒரு வண்டி வாங்கணும். ஒரு சில கடன் பிரச்சனைகள் தான் இருக்குது. நீங்க ஓட்டுறதா இருந்தா வண்டி வாங்குங்க. சரிங்க ஐயா. இன்னொருத்தரை போட்டு இயக்கிறதா இருந்தாக்கா வேண்டாங்க. சரிங்க ஐயா. நீங்களே ஓட்டுவீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அது உங்களுக்கு தொல்லை கொடுக்காது. ஏதோ ஒரு அளவுக்கு சம்பாதிப்பீங்க. இப்ப நிம்மதியா இருக்கீங்க, அது வச்சீங்கன்னா நிம்மதி இல்லாத போயிடும். அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நீங்க எது போய் முயற்சின்னு கை வச்சாலும் இந்த 43 வயசு வரைக்கும் உங்களுக்கு நடந்திருக்காது. உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வரலான்னா கூட உங்களால போக முடியாது. ஆமா, தடுங்கல் ஆகும். நம்ம ஏதாவது நல்லதை செஞ்சுக்கலாம் அப்படின்னாலும் தடுங்கல் ஆகும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குண்டுமணி நகை வாங்கி வைக்கவும் முடியாது, வாங்குறதுக்கு போனாலும் நடக்காது. இது எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதை. அதே மாதிரி இது வழி வழியாவே உங்க குடும்பத்திலேயே பெரிய மேன்மை வந்தவங்க யாரும் இருக்க முடியாது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மொத்தமே இந்த பாம்பு புத்தை இடிக்கிறது, பாம்பு அடிச்சா வரக்கூடிய சாபம் ஒரு பக்கம் இருக்க, தாய் துவேஷன்னு சொல்லுவாங்க. அன்னை அம்மாவை வந்து சரியா கவனிக்காம வரக்கூடிய நீங்கள்ல பரம்பரையில அந்த சாபங்கள் வந்து இதுல நிறைய இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அதனால அது வண்டி வாங்குறத மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லதுமா, நல்லது. அப்ப என்ன ஆகுது, நம்ம புலன்கள் இந்த பார்க்கறது எல்லாமே ஒன்றை ஒன்று பொய் சொல்லிக்கிட்டு இருக்குதுன்ற. இப்போ ஒரு ஞானி என்ன பண்ணாரு, பொய் சொல்லி ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்காக பொய் சொல்லாமன்னா பொய் சொல்லலாம். அதே நேரத்தில் இது ஒரு மனிதனுக்கு சாத்தியம், ஞானிகளுக்கு சாத்தியமானா சாத்தியம் இல்லை. அதே நேரத்தில் அந்த சாத்தியத்தில் அவங்க அதை காப்பாற்றியும் ஆகணும். என்ன பண்ணுறது? ஒரு ஞானி என்ன செய்கிறார், பசு ஒன்று தறி கட்டு ஓடி வருகிறது. இப்படி அப்படியும் தெரியாமல் அலைபாய்ந்து ஓடி வருது. என்னடா இந்த பசு ஓடி வருதுன்னு அந்த ஞானியை கடந்து போய் விடுகிறது. அது பின்னாடியே ஒருவர் கத்தி எடுத்துக்கொண்டு துரத்தி வருகிறார், கசாப்பு கடைக்காரர். உடனே நின்று, யோ சாமி, இந்த பக்கம் பசு போச்சா அப்படின்றார். இப்போது ஞானி மெய்யை பேசினால் பசு செத்து போகும், அது கசாப்புக்கு போயிடும். ஞானி பொய் சொல்ல முடியாது, ஏன்னா பொய் சொன்னால் அவருக்கு அறத்தை விட்டு போயிடுவாங்க ஞானிகள். இப்போ ரெண்டுமே இல்லாமல் இவர் என்ன பண்ணுவார், இங்கே தான் இந்த புலன்களுடைய பலம், அதை நாம் எப்படி உபயோகப்படுத்தினால் நமக்கு அகசுத்தமாகி மன அடக்கம் பெறும் என்பது தான் உறுதி. இப்போ பாருங்கள், அவர் ஒரு பதிலை சொல்லுகிறார். என்னென்னா, யோ ஞானி, இந்த பக்கம் பசு போச்சா? கண்கள் பார்த்தன, பேச தெரியவில்லைன்னாரு. யோ நே உளர்ற, பசு போச்சான்னு கேட்குறேன். நான் உளரவில்லை அப்பா, வாய்கள் பார்க்கவில்லை, அதனால் பேச தெரியவில்லை. பார்க்காதது எப்படி சொல்லும் வாய்? அது சொல்லாது. கண்ணு பார்த்துது, அதுக்கு வாய் இல்லை, பேச தெரியாது. என்ன பண்ண சொல்கிறேன், இந்த ஆள்கிட்ட பேசுகிறதோட சும்மா இருக்கலான்னு போயிடுறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பக்கம் அறத்தையும் காப்பாற்றிட்டாரு, ஒரு பக்கம் பொய் சொல்லாதையும் காப்பாற்றிட்டார். இதுக்கு என்னன்னா, ஒரு ஞானியர்களுக்கே உள்ள பாங்கு ஒரு புலனடக்கம். இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம்னா சிந்தித்து செயல்படும் பொழுது அகசுத்திகள் ஏற்படுகிறதா. ஏன்னா இதை கருத்தில் வச்சுக்கணும். சமயோஜித புத்தி ஒருவனுக்கு வருகிறது என்றால் அவன் வாழ்க்கையில் தோல்வி விடுவதே இல்லை. நீங்கள் பாருங்கள், சமயோகத்தில் பேசக்கூடிய யாருமே எந்த விஷயத்திலும் தோற்க மாட்டார்கள். அவர் தனித்துவம் பெற்றிருப்பார்கள், மிளிர்ந்திருப்பார்கள். ஆக இந்த ஆசை இருக்கு பாருங்க, புலன் கெடுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? ஆசை காரணமாக இருக்கிறது. ஆசை இல்லைன்னா அப்புறம் மனுஷன் எதையா? மனுஷனுக்கு ஆசை இருக்கிறது இயல்புதானே, ஆசை இருப்பது இயல்புதான், அதை யாரும் மறுக்கவில்லை. தேவையற்ற ஆசையும் அளவுக்கு அதிகமான ஆசையும் தான் பிரச்சனை. போதும் என்கிற நிறைவு எந்த மனிதனுக்கும் இருக்கவே இருக்காது. ரெண்டு விஷயம் மட்டும் போதும் நின்றுவாங்க.
தெரியுமா? ஒரு விஷயம் அடின்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க, ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. யாருமே இதை வேணாம் 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 சொல்கிற ஆயில் அப்புறம் மரணம் இந்த நிலைகள்லாம் வரும்போது பார்த்தா இது போதும் இது போதும், சாப்பாட்டையும் அடியையும் போதும்ன்று சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அப்போ நம்ம நிறைவுகள் என்பது கெட்ட விஷயத்தில் ஏற்படுத்தி கொள்ளுகிறது. இப்போது சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தால் ஐயோயோ போதும்ப்பா அப்படின்னு, இதே மாதிரி உதைக்காரன் ஐயோ வேண்டாமப்பா போதுமப்பா, இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். போதுமுங்கிறது நிறைவில்லாத ஒரு விஷயம். ஆசை இருந்து பாருங்க, அது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது என்பது தான் கருத்து. புலன்களுக்கு ஆசைதான் அதிகமாகுது. அது பாருங்க, காட்டிலே ஒரு வேடுவன் அம்பை எடுக்கின்றான். அம்பை எடுத்து யானை மீது ஏய்கின்றான். அது சரியாக இடுப்பு பகுதியில் போய் யானை மேலே தைக்குது. யானை அப்படியே துடிச்சு சத்து மடியும் பொழுது அந்த யானை அந்த வேடுவன் மேலேயே விழுந்துடுது. அந்த யானை யார் அம்பை எய்தானோ அவன் மேலேயே விழுந்துடுது. அப்போ விழுந்த உடனே யானை விழுந்தா என்ன ஆகும்? வேடுவனும் செத்து போகிறான். இந்த நேரம் பார்த்து ஒரு பாம்பு ஒன்று வேடுவனை கடிக்க வருது. இந்த பாம்பு கடிக்க வர நேரத்தில் அந்த வேடுவன் பாம்பு மேலே விழுந்துடுறான். அந்த பாம்பு நசுங்கி போயிடுது, அவனை கடிச்சிட்டு செத்து போயிடுது. இப்போ 3 செத்ததை ஒரு நரி பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆஹா, அதுக்கு என்னாச்சு? ஒன்று சாகும் போதே அது உருப்படியாக ஆசைப்பட்டிருக்கலாம். அது பிளான் பண்ணுது, இன்றைக்கு உணவு பாம்பு, 1 வாரத்தின் உணவு மனிதன், 6 மாதத்தின் உணவு யானை, இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு அந்த ஆசையில் கடன்னு ஓடி வந்து பாம்பை பிடிச்சி கடிக்குது. கடித்த உடனே அந்த வில்லினுடைய நாணல் வேடுவன் வைத்திருந்த அம்பினுடைய கயிறை கடித்து விடுகிறது. அந்த கயிறுக்கு பல அதிகம் நரிக்கு தெரியாது, அது நரியினுடைய கழுத்தை வெட்டிடுது. அப்போது முழுமையாகவும் வெட்டலை, கழுத்தும் துண்டிக்கலை, பாதியில் போய் நின்று வெளியில் வந்துடுது. அந்த நரிப்படுகின்ற பாடை பாருங்கள் எப்படி இருக்கும். அது கழுத்தும் தொங்கி போய் இல்லாதையும் இருக்கிற மாதிரி துடிக்குமே. இந்த ஆசை அளவுக்கு அதிகமாக இருந்து புலன்களின் உள்ளே போய் மனிதனுக்கு சுவை, ஊறு, ஒளி, நாற்றம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் அடக்கமாகி மனிதனுக்கு செயல்களால் கெடுக்கப்பட்டு அகத்தை சுத்தம் இல்லாமலேயே வைத்து கொள்ளுகிறது. அதனால் உங்களுடைய செய்கைகள் புனிதமாக இருக்கட்டும். உங்களுடைய செயலை எவ்வளோதான் பண்ணாலும் அகசுத்தி பண்ணுவதற்காக வாரத்தில் ஒரு நாளாவது, தினம் ஒரு சில நிமிடங்களாவது தியான பயிற்சியை மேற்கொண்டு ஆசையை அளவுக்கு அதிகமாக கொள்ளாமல் கொஞ்சமாக வைத்துக்கொண்டு புலன்களை ஜெயிப்பது, அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை குறைத்து கொள்வதென்றால் உடலும் சுபிட்சமாகும், மனமும் அடங்கும், மனமும் திடம் பெறும், எல்லாம் நமக்கு தெளிவு பெற்று வாழ்க்கையில் இன்பமயம் மட்டுமே நிலைக்குமே தவிர துன்பம் எட்டி பிடிக்காது. இந்த மன அடக்கத்திற்கு இதுதான் ஒரு பெரிய அற்புதமான விளக்கம். ஒரு பக்தர் பார்த்துருவாலோ. ஹலோ 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 வணக்கம் சாமிஜி. வணக்கங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? பெங்களூர்லேருந்து அருள் என்று பேசுகிறேங்க. அருள் யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்கு தான் சாமி. சொல்லுங்கள், என்ன வயசாச்சு? 44 வயசாக சாமி. இது வரைக்கும் எந்த வித முன்னேற்றமும் இல்லை. சரி, நான் ஒரு ஆட்டோ ஓட்டினுக்கிறேன். வாய்நாள் போது அது ரிப்பேர்ன்ட்டு வருமானம் சம்பாதிக்கிட்டு அதுக்கு செலவு பண்ணுறது இப்படியே இருக்குது வாழ்க்கை. சரி, முடியல நரைச்சி போச்சா? முடியெல்லாம் நரைக்கலைங்க, எங்கேயோ ஒரு முடி தான் நரைக்குது. எங்கேயோ நரைச்சா 45ல் எங்கேயோ ஒன்று நரைக்கிறது தப்பு இல்லை. நான் கேட்டது மொத்தமாக நரைச்சிருச்சான்னு கேட்டேன். அது காரணம் இருக்குது. சரி பரவாயில்ல. ஒன்று. ரெண்டாவது, இடது காலில் எப்பயாவது வந்து அடிபட்டு ஆப்ரேஷன் ஆனதில் தையல் போட்டது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சும்மா சின்ன வயசுல சின்னதாக அடிபட்டுங்க, ஆப்ரேஷன்லாம் எதுவும் பண்ணல. புண்ணு ஆகிட்டு அது எதுவாச்சு. இடது காலில் நடந்ததா? ஆமாம், இடது காலில். சரி 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 சரி. இப்போ வந்து வாடகை வீடா சொந்த வீடாது? வாடகை வீடு தான் சாமி. எவ்வளோ நாளாக அந்த வீட்டில் இருக்கீங்க? 3-4 வருஷமா இருக்குங்க. இந்த வீட்டுக்கு வந்த பிறகு எப்படி இருக்குங்க? இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது எதுவும் பண்ண முடியலங்க. அதெல்லாம் வர்றது, செலவு பண்ணுறது, திரும்பி கடன் வாங்குறது, இப்படி தான். இல்லை பாருங்க, இப்போ நான் எதுக்கு 2-3 விஷயம் கேட்டேன்னா அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டு வழியாகவே இதுக்கு வந்து மந்த தோஷம்னு இருக்குதுங்க. இது என்ன மந்த தோஷம் அப்படின்னா, எதை செய்தாலுமே முதல்ல நல்லா இருக்கிறது கடைசியில் ஒன்றும் இல்லாத போய் கடன் ஆகுறது. ஆமாம் சாமி. இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு இல்லை, ஆரம்பத்திலிருந்தே இதுதான் நடந்திருக்கும் இந்த 44 வயசு வரைக்கும். ஆமாம் சாமி. இன்னொரு கொடுமை என்னன்னா, ஏதாவது நல்லது நடக்கிற மாதிரி தெரியுதா, மக்களால் கலகம் ஏற்படும், உறவால் கலகம் ஏற்பட்டு கெட்டு போயிடும்.
இதுவும் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் எந்த பூமியும் வாங்க முடியாது, ஒரே இடமாவும் இருக்க முடியாது, எதை செய்தாலும் பணம் தங்காது, நிம்மதி கொடுக்காது. ஆமா சாமிஜி. நீங்க சொல்ற எல்லாமே போயிடும், எதுவுமே நிக்காது உங்க கையில. அதுதான் விஷயமே. இது போக எப்பயாவது வண்டியில நாய் அடிபட்டு செத்து இருக்கிறது இருக்கா? ஒரு வாட்டி சின்ன நாய்க்குட்டி வண்டிக்கு அடியில படுத்து இறந்துக்குது. அது ஒன்னாச்சுங்களா? ரெண்டாவது பாருங்க, எப்பயாவது நம்ம போகும்போது பசுவை தட்டி இருக்கிறது இருக்கா? அது ஞாபகம் இல்ல சாமி. சரி, இல்ல இது கொஞ்சம் பெரிய தோஷம்தான். நான் சொல்றதை செய்யுங்க. சரிங்க சாமிஜி. பேர் என்ன சொன்னீங்க? அருள் சாமிஜி. அருளானந்தன் வச்சுக்கோங்க பேரு. அருளானந்தங்களா? வெறும் அருள் வேணாம், அருளானந்தன். அருளானந்தன். ஆமா, இது 48 முறை 48 நாள் எழுதுங்க. சரிங்க சாமி. எங்க வன்னி மரம் இருக்கு பாருங்க. வன்னி மரங்களா? ஆமா, வன்னி மரத்துல விநாயகர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, வன்னி மரத்துக்கு போயிட்டு ஒரு நீல நிறத்துல ரிப்பன் வாங்கிக்கோங்க, பட்டுல இல்லைன்னா துணி வாங்கிக்கோங்க. நீல நிறத்துல? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை போய் அதை கட்டிட்டு அந்த மரத்துல கீழே பால் அபிஷேகம் பண்ணி சுத்தம் படுத்திட்டு அதுல அந்த பட்டு துணியை கட்டி கீழே தயிர் சாதம், மோர் மிளகா, கருப்பு திராட்சை வச்சு ஓம் ஸ்ரீம் ஸ்வயம் நமஹா, ஓம் ஸ்ரீ ஸ்வயம் நமஹான்னு 8 முறை சொல்லிட்டு அங்க 8 தீபம் போட்டுட்டு அந்த மரத்தை வணங்கிட்டு அந்த பிரசாதத்தை யாருக்காவது தானம் கொடுத்துட்டு வாங்க. இது 3 ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. கால பைரவர் அல்லது பைரவருக்கு சனிக்கிழமை போயிட்டு கோதுமை கொஞ்சம் எடுத்து கோதுமை, ஒரு ஏலக்காய், 5 மிளகு, இது ஒரு மூட்டை கட்டிக்கோங்க. அது 6 நெய் தீபம் போடுங்க. அந்த தீபத்தை உள்ள வச்சுட்டு நீல நிற துணியை திரிச்சு அந்த திரிய போடுங்க. இது செஞ்சுக்கிட்டே வாங்க. 6 சனிக்கிழமை செஞ்சுட்டு 6வது வாரம் போண்டா இட்லி. போண்டா உளுந்துல போண்டா, இட்லி, இடியாப்பம், சாம்பார் செய்து வச்சு படைச்சு அதை தானம் கொடுங்க பைரவருக்கு. ஆமாங்க, இது 2மே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். பேரை மாத்திக்கிங்க போதும். நல்லது. இப்போ ஒரு பெரிய விஷயம் நம்ம போகணும். இப்போப்பா மன அடக்கத்துக்கு 1000 சொல்லியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. புலன்கள் நான் சொன்னது பார்த்துக்கோங்க, அது சிந்திச்சுக்கோங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேலை நாடு போயிருந்தேன். நான் எங்கே போகிறேன்றதெல்லாம் அது வேறு விஷயம். போகும்போது அங்கே ஒரு குடமுழுக்கு, முருகன் கோயிலுடைய குடமுழுக்கு. அங்கே எல்லாம் முடிஞ்சிச்சு, குடமுழுக்கு முடிஞ்சிச்சு, சொற்பொழிவு முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரேன். அப்போது திடீர்னு அந்த மேலை நாட்டிலேருந்து ஒரு நண்பர் வந்தார். சாமி என்னப்பா, இல்லை உங்களை நான் ரொம்ப பார்த்துட்டேன், உங்களுக்காக தான் நான் இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கேன்னு அந்த நாட்டுக்கு வந்தார். வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, சாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கைக்குள்ளே நிறைய அற்புதம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நான் ஒரு முறை மலை ஒன்றுக்கு போனேன், அந்த மலையில் ஒரு சித்தர் இருந்தார், அவர் சித்தர் மாதிரி இருந்தார். அவர் சொன்னார், உன் கைக்குள்ளே எல்லாம் இருக்கிறது, ஊர் கைக்குள்ளே எல்லாம் இருக்கிறது, உலகமும் கைக்குள்ளே, நீயும் கைக்குள்ளே, உன் உள்ளமும் கைக்குள்ளே, நீ பிறப்பும் கைக்குள்ளேன்னு ஒரு பாட்டு பாடினார். எனக்கு புரியலை. இந்த கைக்குள்ளே அற்புதங்கள் எல்லாம் பொதிந்து கிடக்கிறது, இது எப்படி அப்படின்னு எனக்கு நானும் கேட்காத ஆள் இல்லை. அவங்க எல்லாம் ஜோசியம் மாதிரி சொல்கிறாங்க, ரேகையை பற்றி சொல்கிறாங்க, இதை பற்றி சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்கிறாங்க. இது என்னன்னே புரிஞ்சிக்க முடியல சாமி, நீங்களாவது எனக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுங்க. இந்த கைக்குள்ளே ஒரு மனிதனுக்கு அற்புதங்கள் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். என்னப்பா இது, நீ இது ரோட்டில் சொல்கிற விஷயம் இல்லைப்பா, அதே நேரத்தில் இது உட்கார்ந்து பெருசாக பேச வேண்டிய விஷயம், இதை போய் நீ சிம்பிளாக கேட்டுட்டியே, காலம் வரும்பொழுது தொலைக்காட்சியில் உன் கேள்வியோடு நான் பதிலை சொல்லுகிறேன், நீ பார்த்து கொண்டு வான்னு சொன்னேன். அதான் இன்றைக்கி அதை ஆரம்பிச்சுட்டேன் அவர் கேட்டதுனால. இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு தான். பிறவியின் ரகசியமே கையினுடைய நிலை தாங்க. எப்படின்னா, நான் சொல்வது போல் இந்த கட்டை விரல் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், அது ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்கன்னு வச்சுக்காதீங்க, எல்லா குழந்தைகளுக்குமே புட்டத்துக்கு கீழே 2 குழிகள் கட்டை விரலில் தள்ளியது போல் இருக்கும். கட்டை விரல் அளவு தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது 1.
அங்குட்டம் அப்படின்னு வேதத்தில் சொல்கிறாங்க, அங்குஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த வேதத்தில் இந்த அங்குஷ்டம்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது அங்குஷ்டம்னா கட்டவிரல். இந்த அங்குஷ்டத்துக்கு என்னடா ஒரு சக்தி சொல்கிறாங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சுதோ தெரியலோ அது வேறு விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. இந்த கட்டவிரல் இருக்குது பாருங்கள், நம்ம மூக்கை அளவு வச்சாலும் கட்டவிரல் அளவு தான் இருக்கும், காதை அளவு வச்சாலும் கட்டவிரல் அளவு தான் இருக்கும், வாயை அளவு வச்சாலும் கட்டவிரல் அளவு தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் வச்சு பாருங்கள், அவங்க கட்டவிரல் படி தான் இந்த 5 புலன்களும் 5 இந்திரியங்களும் இருக்கும். கண்ணை வச்சு பாருங்கள், கட்டவிரல் தான் இருக்கும் ஒரு கண் வச்சு பாருங்கள். இதை சொல்லிடுறாங்க. அதனால தான் அங்குஷ்டாபியாம் இருதயாய சிகாய நேத்ராய வசிட்டுங்கிறத வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு பக்தர். ஹலோ ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறேம்மா? என் பேர் புவனேஸ்வரி சுவாமிஜி, நான் வந்தவாசிலேருந்து பேசுகிறேன். புவனேஸ்வரி வந்தவாசி, சொல்லுமா, என்ன வயசாச்சு? என் வயசு 24 ஆகுது சுவாமிஜி. 24? இன்னும் கல்யாணம் ஆகலையா? இன்னும் ஆகல சுவாமிஜி. அதே மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறியா? ஆமாம் சுவாமிஜி. எப்போ எங்கே போனாலுமே உன்னை புரிஞ்சிக்காமல் சண்டை போட்டு திட்டுறாங்களா? ஆமாம் சுவாமிஜி. முன்ன ஒன்று பின்னாடி ஒன்று பேசி என் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது சாமின்னு சொல்கிறியா? ஆமாம் சுவாமிஜி. அதே மாதிரி லவ் பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமாம் சாமி, பிரச்சனை தான் சாமி இருக்கு. அது என்ன மேட்ரு சொல். அங்கே என்ன குழந்தை அழுதுமா? இங்க பக்கத்துல சுவாமிஜி. சரி, நீ சொல்டா கண்ணு, இதுக்கெல்லாம் நான் வழி சொல்றேன், சொல்லுமா. அவங்களுக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல, அவங்க வீட்டுல மாப்பிள்ளை கிட்ட பிரச்சனை, அதனால தடங்கள் ஆயிட்டு போகுது. அவருக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா? அவர் பேர் என்ன? மேகவண்ணன். மேகவண்ணன். அவருக்கு என்ன வயசாச்சு? அவருக்கு 25. 25. வந்தவாசியில் தானே இருக்கீங்க? ஆமா சாமிஜி. நீ நேரில் அனுப்பிச்சு விடு, டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே சாமிஜி. ஓகேம்மா. எங்க சாமிஜி? வந்த காஞ்சிபுரத்துல கீழே வந்து தொலைபேசி எண்கள் வருது பாரு, அது பார்த்துக்கோ, அங்கே கேட்டால் சொல்லுவாங்க. நல்லதும்மா. அப்போது இந்த கைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம்னா என்ன சொல்லுது? அங்குட்டாபியாம். இப்போ நான் மந்திரம் சொன்ன நேத்ராய சிகாய வஷிட் இதெல்லாம் அளவுலாம் பாருங்கள். இந்த கைக்குள்ளே கட்டவிரலுக்குள்ள இவ்வளோ இருக்குது. பொதுவாகவே அன்றாடம் இறைவன் என்ன பண்ணுறான், இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது பிட்டத்தில் இருக்கின்ற குழி ஒரு அதிசயம் இருக்குது. தலை மேலே உச்சியில் எல்லா குழந்தைகளுக்கும் பிறக்கும் பொழுது ரொம்ப மெருதுவாக தொட்டால் பள்ளம் விழுற மாதிரி உச்சி குழியில் ஒரு மிருதுவான ஒரு இடம் இருக்குது, இது உச்சிக்குழின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கும் போது நீங்கள் கருவில் பார்த்தீங்கன்னா கை ரெண்டுத்தையும் பிடிச்சி தலை மேலே வச்சுக்கிட்டு இருக்கோம், கையை மூடிக்கிட்டு தலை மேலே வச்சுக்கிட்டு தான் வெளில வரும். எந்த குழந்தையாக இருந்தாலும் விரலெல்லாம் விரிச்சிக்கிட்டுலாம் வரவே வராது. ஸோ இந்த கையை மூடிக்கிட்டு வெளில வர்றதுக்கு காரணம்னா, இறைவா நான் கருவில் இல்லாத போதே நான் நிம்மதியாக இருப்பேனே, இந்த உலகத்தில் சம்சார சாகரத்தில் மற்ற விஷயத்துலலாம் என்னை தள்ளி கஷ்டப்பட வைக்கிறியேன்னு அப்போவே கையை மூடிக்குது. அது ரெண்டு விஷயம். கை மூடி வர்ற குழந்தை கட்சியில் போகும்போது கை திறந்துக்கிட்டே போயிடுது. என்ன தெரியுமா? ஐயோ நான் ஞானம் பெற்று வாழ்கின்ற நிலையில் வந்தேனே, நான் அனுபவித்தது எதுவுமே இல்லையேன்னு கை திறந்துக்கிட்டு போதான். அந்த ரெண்டு விஷயத்தை பார்த்துருவோம். ஒரு பக்தர். ஹலோ அம்மா, சொல்லுமா, எங்கேருந்து பேசுகிறீங்க? அம்மா என்னம்மா திட்டுற? ஹலோ சொல்லுங்கம்மா, சொல்லுமா. எங்க இருந்து? ஸ்ரீலங்கா. சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? உங்க பேர் என்ன? குமுதா. என்ன வயசாச்சுமா? 36 வயசு. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. எல்லாமே பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, சொல்லுங்கம்மா. கல்யாணம் கட்டி 6 வருஷம் ஆயிடுச்சு சுவாமிஜி, இன்னும் குழந்தை இல்ல. எவ்வளவு நாளா நிகழ்ச்சி பாக்குறீங்க? நிகழ்ச்சி 4 வருஷமா 2 வருஷமா பாக்குறேன் சுவாமிஜி. உங்களோட தொடர்பு கொண்டேன் நான் போன வருஷம் 5ஆம் மாசம் 7ஆம் தேதி தொடர்பு கொண்டேன். தீர்வு கிடைக்கல சுவாமிஜி. என்ன சொன்னேன் நானு? ஒரு மந்திரம் ஒன்று சொன்னீங்க, அதை ஒரு தியானம் செய்ய சொல்லி செய்த நான்.
சொல்லுங்க அந்த மந்திரத்தை. என்ன சுவாமிஜி? அந்த மந்திரத்தை சொல்லுங்க. அந்த மந்திரம் நான் ஒரு தியானம் செய்யற பாடம் இல்லை சுவாமிஜி. அது பாடலைன்னா நடக்கலே சுவாமிஜி. எல்லாரும் அப்படிதான். அதை பாடுங்க. அப்போ சொல்கிறல்ல அதை சொல்லணுமா? மந்திரம் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. இப்படி தான் நிறைய பேர் இருக்கீங்க. சரி போகட்டும். டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க? டாக்டர் எல்லாம் முட்டை வளர்ச்சின்னு சொன்னாங்க. நீ அதை பற்றி கவலை விட்டுருமா, கவலை விட்டுருமா, கலங்கிறத விட்டுருமா. சொல்லுமா, சொல்லுங்கம்மா. உங்களை தான் சுவாமிஜி நம்பி இருக்கேன். எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்க வீட்டுக்காருக்கும் நல்லா இருக்குன்ட்டாங்களா? உங்களுக்கும் நல்லா இருக்குன்ட்டாங்களா? அவருக்கும் கொஞ்சம் கம்மி என்று சொல்றாங்க சுவாமிஜி. மருந்து ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? மருந்து சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறேன் சுவாமிஜி. அதுல இன்னும் பலன் கிடைக்கல உங்களுக்கு? இல்ல சுவாமிஜி, கிடைக்கல. உங்க கணவர் இருக்காராங்க? கணவர் இருக்கார் சுவாமிஜி. சரிம்மா. 2 பேரும் அப்படியே போன் டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? 2 டிவி பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து தலைக்கு மேல கை கூப்பி வச்சுக்க சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கு அவருக்கு? தலைக்கு மேல கை கூப்பியா? உட்கார்ந்து 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 முதுகு தண்டு வளையாம நேரா உட்கார்ந்து தலைக்கு மேல கை கூப்பி நிக்க சொல்லுங்க. நீங்க போனை வைங்க. போனை வச்சுட்டு கீழே உட்கார்ந்து முதுகு தண்டு வளையாம கைய பின்னி அடி வயிற்றுல நல்லா மேல தூக்கி கைய வைங்க. நான் சொல்ற மந்திரத்தை 2 பேரும் காதுல வாங்கி உடம்புல ஏத்துங்க. அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இது அதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எம்டியா வச்சுட்டு அடி வயிற்றுல கை வச்சுங்க. ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன்றீங்க, அதுக்காக இந்த மந்திரத்தை சொல்றேன்னு எல்லாம் காதுல வாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் 2 பேரும் செம்பருத்தி பூ கிடைச்சா செம்பருத்தி பூ, இல்லைன்னா கிடைச்சதுன்னா இல்லைன்னா பால்ல அத்தி இலை ஆலம் இலை அங்க கிடைக்கும். எப்படியும் அதை எடுத்து அரைச்சி அதை வந்து பால்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை 2 பேரும் சாப்பிடுங்க. இந்த மந்திரத்தை காதுல கேட்டுங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. டிவி பார்த்து காதை கேளுங்க. வேற ஒன்றும் வேண்டாம். எதுவும் சிந்தனை வைக்காதீங்க. முதுகு வளையக்கூடாது. நமஹத்யானந்த பவித்ர பாப விநாசனோ சண்முகார்த்த பரம குருநாதாம் வேர்க்குழவி வேட்கை சித்தைத்தம் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அனுகிரகஸ்பதம் மூலாதாரோ நமோ தேவோ சர்வ சஞ்சாரக ரூபாய மந்திர தேவோ ஜனனக்ரதம் அண்ட பரிபாலண்ட ரூபே பகிரண்ட தேவஸ்யாயாம் சர்வாபிஷ்ட சித்தி மங்களம் தேவவித்தகஸ்யாம் மந்திரம் சர்வ குடவி சித்தை தாய மகாபூர்வணம் தம்பதியர் சுமூகத்யாய மந்திர தேவோ சண்முகானின் அனுகிரகார்த்த மாதா தேவினி சர்வரூபாயாம் சர்வரூமாத காருண்யாய மந்திர அனுகிரக பிராப்தவத ரூபாயோ சர்வசாப நிவாரணம் சர்வ கர்ம நிவாரணம் சர்வ கிரக தோஷ நிவாரணம் சர்வ பிணி தோஷ நிவாரணம் சர்வாபிஷ்ட சித்தி மங்களம் சர்வ பூர்வணம் சண்முகார்த்த குடவி சித்தை தாய நமோ நமஸ்துதே சித்தை தாய நமோ நமஸ்துதே சித்தை தாய ஸ்ததாஸ்து. மா கண்டிப்பா இதுல கரு நிக்குமா? நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டு திரும்ப திரும்ப இணையதளத்துல வரும் போட்டு கேட்டுக்குங்க. பயனடைங்க. நல்லதுமா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் சந்தோஷம் செல்வம் நிம்மதி பொங்க கஜவாகன முருகன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து சகல சௌபாக்கியங்களும் தழைக்க மந்திர எந்திர குளிகை இல்லத்தில் தீய சக்திகள் அழிய பகைவர்கள் ஓடி ஒளிய
நாதநாதன் எந்திரம். பில்லி, சூனியம், பேய், பிசாசு, தீயவை அழிந்து போக மந்திர இசை எழுப்பும் புல்லாங்குழல். உத்தியோகமும் செய்தொழிலும் மென்மேலும் சிறக்க வரசித்தி எந்திரம். இவை அனைத்தும் அடங்கிய குருவருளையும் தெய்வ அருளையும் அள்ளித்தரும் சித்தர் வழிபாட்டு முறையில் மந்திர தந்திர சக்தி கொண்ட யோக பஞ்சாட்சரம் பேழை. இந்த யோக பஞ்சாட்சரம் பேழை இருக்கும் இல்லத்தில் இன்பம் பொங்கும், செல்வம் செழிக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், செய்தொழில் சிறக்கும், சுயதொழில் மேன்மையடையும், தீயவை அழிந்து தடைகள் உடைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் தங்கும். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மண்ணில் புதையுண்ட விதை முளைக்கிறது, மனதில் புதையுண்ட ஆசை அழிக்கிறது. இது இன்றைய அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அது உள்ள வச்சிருக்கோம். அனுபவத் திறவுகோல்ல நான் வரைந்துக்கிட்டு வரக்கூடியதில் இது ஒன்று. மண்ணில் புதை உண்ட விதை முளைக்கிறது, மனதில் புதை உண்ட ஆசை அழிக்கிறது. ஆசை எங்கே பாருங்க, ஒரு மனிதனுக்கு அளவுக்கு அதிகமான ஆசைகள் மனதில் புதையப்பட்டால் அது புதஞ்சிச்சுன்னா நிரந்தரமாயிடும். அந்த ஆசை பெரிதாக ஒன்று பலவாக வளர்ந்து விடும். அதுதான் பொருள். எப்படி மண்ணில் புதையுண்ட விதை முளைத்து கொண்டிருக்கிறது, அது நன்மைக்கு பயன் தருகிறது. ஆனால் நம்முள் மனதில் புதைந்து கிடக்கின்ற ஆசை இருக்கு பாருங்க, அது பலவாக மலர்ந்து விட்டால் அது உன்னையே அழித்து விடும் என்பதுதான் அதில் இருக்கும் பொருள். ஆகையால் ஆசையை மனதில் பதிய வைக்காதீங்க. நேரத்தோடு வந்துச்சா அனுபவிச்சு விட்டுடுங்க. நல்லதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா அது புதைய வச்சிடாதீங்க. இது ஒன்று பலவாக முளைத்து விடும். நம்ம என்ன சொல்லுவோம், ஏங்க நமக்கு 2 பசங்கங்க, ஒரு வீடு வாங்கிட்டா நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு ஆரம்பிப்பாங்க. இவரும் கஷ்டப்பட்டு நம்மளும் வீடு கட்டணுங்கிற ஒரு சாதனையில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருப்பார். ஒரு பிள்ளைக்கு ஒரு வீடாச்சு, இன்னொரு வீடு கட்டினா அவனுக்கு அடுத்த ஆரம்பிப்பாங்க. சரி, அவங்க சொல்கிறதும் நியாயம் தானே. நமக்கு இன்னும் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைச்சி இன்னொரு வீடை வாங்குவாங்க. இன்னொரு வீடு வாங்கின ஏங்க 2 பொல்லாட்டி ஆயிடுச்சு, நம்ம எதுக்கு அது இடைஞ்சல் கொடுக்குறது, நமக்கு ஏதாவது ஒரு சின்ன வீடு கட்டிக்கிட்டா நம்ம அங்கே போய் வாழலாமேன்னு அப்புறம் ஆரம்பிச்சுக்குவாங்க. இவர் அதுக்கப்புறம் நொந்து போயிருப்பார், நாடி நரம்பு கூட இருக்காது, மொத்தத்தையும் விற்றுட்டு அவர் போய் இன்னொரு சின்ன வீடு வாங்கினா ஏன்பா துட்டெல்லாம் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னு அப்போ பசங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால மனதில் புதை உண்ட ஆசை இதுதான். இது 1க்கு 2 கொடுத்து ஆண்டவங்கிட்ட போய் எல்லாமே கேட்டு இருந்தா பிரச்சனை. அதுதான் அந்த வாசகம். அதே மாதிரி திருமணை தடை அகற்றும் அபிஷ்ட வரத அர்க்க கணபதி யாகம் அப்படி ஒன்று நடத்தினேன். அது ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. அதில் ஒரு பகுதியை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அந்த யாகம் எப்படி நடந்தது, இலவசமாக பண்ண யாகம் தானே, எப்படி நடந்தது என்பதை நாம் இப்போ பார்க்கலாம்.
ज्ञानानन्दस्तदाय नमः ज्ञानप्रभवन्दन्याय नमः प्रार्थना कुटुंब प्रार्थना ज्ञानप्रभवन्दन्याय नमः सिद्ध्याय पुरुषद्याय रूपाय नमः अभी எழுதிருக்கோங்க ओंकारस्याय मंत्रभूभन्यां நெஞ்சில கை வச்சுக்கோங்க ஓம் நயம்தாய ஞான ரூபாய நமः नादप्रदयानंद रूपाय नमः ओम कारगत्याय मंत्र रूपाय नमः कारुण्याय मंत्र रूपाय नमः ओम रण्य प्रणवंदाय मंत्र रूपाय नमः ओम ज्ञानहस्तदाय नमः ओम ज्ञानपूर्वण्याय मंत्राय नमः ओम ज्ञानम ऐं ज्ञानम श्रीं ज्ञानम रूज्ञानम मंत्रज्ञानम हृदयज्ञानम उपरिज्ञानम नेत्रतज्ञाय जीवाय ज्ञानम सर्वज्ञानाकारकस्याय सर्व केतुग्रहस्याय मंत्रपूर्वण्याय मंत्रदेवो निर्दीक्षण्य निवारण शुभ पार्वयास्याय वसीकरण ज्ञान पुरुष ज्ञान पदिकरण ज्ञान स्त्रीकरण वसीकारुण्याय शुभ मुहूर्त विभागम विरैंद सिद्धि बल नमो नमः ओम ज्ञानस्याय नमः देवस्याय नमः पूर्वण्याय नमः कारकाय नमः ओम शूलाय नमः ओम शूलधारिणी नमः ओम शूलरक्षकाय नमः ओम पद्याय रूप मंत्र देवाय नमः ओम पतंजलयाय नमः ओम पवित्रनाथाय नमः ओम ज्ञान कारणाध्याय पूर्वण्याय नमः निर्दीक्षण्य निवारण प्रभु मंत्र देवाय नमः ओंकारस्याय मंत्र देववित्तकस्याय आदित्याय हृदयाय मंत्राय चर्मीश्वरस्याय कर्ताय पूर्वाय देवस्याय मंत्र ज्ञानाय मंत्राय सर्वरूपाय मंत्र पूर्वण्याय सर्वीश्वरस्याय नायकाय मनुजास्वरस्याय मंत्र सिकिमुखाख्याय मंत्र देववत्तन्ये आद्यमुख खद्याय मंत्र रूपे सर्व शांताभिष्ट ज्ञानमुख वसीयस्याय भक्त जनानां प्रार्थना सिद्धिने नमो नमस्तुभस्याय मंत्र देवो सर्वाभ्ये அப்படியே இடது பக்கமா 7 முறை சுத்தணும் இடது பக்கமா நின்ன இடத்துல இருந்து சுத்தணும் நின்ன இடத்துல இருந்து இடது பக்கமா 7 முறை ஓம் प्रदक्षिणास्ताय मंत्र रूपे अस्तिगदाय मंत्र रूपे शिवाय नटराज नर्तन्याय भक्तजन प्रार्थनास्त्याय सिगिरूपाख्याय मंत्र विभाग शुभ मुहूर्तस्यां शुभं वरैंद सर्व संकट निवारणत्याय वरैंद शुभ मंगल सुभिक्ष विभाग शुभ मुहूर्त सिद्धैताय स्वाहा அப்படியே உட்காருங்க ओंकारनाथाय वित्तकस्याय मंत्र परिपूर्ण परिपालन परिगारनानंदं ज्ञानदेवसानंद रूपकारुण्या आर्त रूप मंत्र देव सर्वशक्तिदां सर्वनिग्रहत्याय मंत्र रूपतां सर्वनग्रह मंत्राभिष्ट सिद्धिमंगलां
तन्नो केतु प्रचोदयात् ओम अस्मत्पजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयात् ओम अस्मत्पजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयात् ओम अस्मत्पजे शूलानंद पवित्र कृतयानंद पापजिताध्याये ओम अस्मत्पजे अनुग्रहार्थस्याय भजे सर्वरूपाय ओम अस्मत्पजे शूलानंद सर्वपूर्वन्याय देवविद्यग महारक्षक प्रभुवंदनी मुक्ति मोक्षदस्याय मंत्र ज्ञानकारगे अनुग्रह प्राप्त भक्तजनानां प्रार्थनामणिगो विनैंदु विभाग शुभ मुहूर्त मंगल सिद्धि सिद्धिने ओम भट स्वाहा ओम ओंकाराय नमः कर्पूर नीरांजनं शुभदर्शयामि आत्म अनुग्रह प्रसाद निरदो आत्मार्थ पूजां करिष्यात्याय मंगलाभिष्ट सिद्धि मंगल रूपाय नमः மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க இந்த திருமணத்துக்கான அது ஒரு சின்னதை தான் எடுத்து போட்டிருக்கு. இது பெருசாக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்த விஷயம், மொத்தம் போட முடியாது இல்லையா, அதனால் ஒரு குறிப்பு மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஆனால் இதில் ஒரு விஷயம், நான் என்னோடய அனுபவம் ஒன்று நடந்தது. இதில் நான் ஒரு நிமிஷம் யோசனையே பண்ணேன். அந்த மாதிரி ஒரு அனுபவம் இந்த பூஜை விதானத்தில் திருமண தடை அகற்றதில் நடந்தது. ஒருத்தர் கிட்டத்தட்ட 56-58 வயசு இருக்கும். ஒரு சிலனா 4-5 பேர் வந்திருந்தாங்க. கல்யாணத்தடை நான் சொன்னது 100 பேருக்கு முதலிடம். சரி இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா வந்தால் கூட இருக்கட்டும்னு ஒரு 200-300 பேருக்கு நான் பார்த்தேன். அதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 60 வயசு, கிட்டத்தட்ட 55-60க்குள்ளே. அவரை தனியாக கூப்பிட்டேன், இங்கே வாப்பா, உனக்கு இன்னுமா கல்யாணம் ஆகலை, இன்னையா இதுன்னு கேட்டேன். சாமி 2 கல்யாணம் ஆகி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 3ஆவது கல்யாணத்துக்காக வந்தேன்னார். நல்லா நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, மனசே நொந்து போச்சு எனக்கு. ஏயா உன் இடத்துல எத்தனையோ இளைஞனுங்க ஆகாது இருக்கான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதாயா? இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 பேர்கிட்ட வந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. அதான் சொன்னேன், ஏயா சும்மா இருக்குதுன்னா இப்படியாயா, இது என்னையா இது, நீ இன்னும் நான் கல்யாணம் பண்ணி என்னையா பண்ண போகிற, அதுக்கு ஒரு 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமேன்னு. ஏன் சொல்ல வரேன்னா, இலவசமாக பண்ணணும்னு நம்ம நினைக்கும் பொழுது கூட மக்களுடைய மாயைகள் எப்படி இருக்குது பாருங்கள். அவர் மேலேயும் தப்பு இல்லை, சாகிற காலத்தில் யாராவது ஒருத்தர் ஓணும் அப்படி நினைக்கிறாரா என்னான்னு தெரியல. எதுக்குன்னா இந்த மாதிரி வரும்பொழுது
அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் லெட்ரு போடுங்க, அது தனியாக நடத்தலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி வாழ்க்கை அமையாதவங்க, அந்த மாதிரி வாழ்க்கையை இழந்தவங்க, பெண்ணுக்கு கூட சொல்கிறேன், எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகி இன்றைக்கி வாழ்க்கையை இழந்து ஆதரவுக்கே ஆள் இல்லாமல் அவஸ்தைப்படுறீங்க. அதுக்காக கூடிய சீக்கிரம் நான் ஒரு யாகத்தை தனியாக நடத்துகிறேன். இந்த மாதிரி கல்யாணம் ஆகி தடுங்கலாகி திருமணம் நடக்காதவங்க, ரெண்டாம் தாரம் அமையாதவங்க, பெண்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கை கெட்டு ஆதரவு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கூட நிச்சயமாக ஒரு இலவச யாகம் அன்னைக்கு எனக்கு தோணுச்சு, இதுக்காக தனியாக பண்ணணும்னு ஒரு யாகம் கூடிய சீக்கிரம் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், வந்து கலந்துக்கோங்க. ஒரு பக்தர் பார்த்துக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயில்பட்டிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுமா, யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்கு உங்கள் குடும்பத்துக்கும் தாங்க. சொல்லு கண்ணு, என்ன பேர்? என்னுடைய பேர் கலைமணி ஐயா. அமுதாங்கிறது ஒரு பேர் இருக்கு. கலைமணியா? இன்னொரு பேர்? ஆமாங்க. இன்னொரு பேருமா? அமுதா. என்ன கையெழுத்து போடுறீங்க? கலைமணின்னு. சரிம்மா, என்ன வயசாச்சுமா? 52. சரிம்மா, தனியாக இருக்கீங்களா சேர்ந்து இருக்கீங்களா? அவரோட சேர்ந்து தான் இருக்கிறோம், பேரு தான் வீட்டில் ஒன்றா இருக்குங்க ஐயா. அதாவது வந்துட்டு நம்ம விஷயத்துக்கு சேர்ந்து இருக்கிறீங்க ஆனால் ஒன்றா இல்லை, அதானே விஷயம்? ஆமாம் ஆமாம் ஐயா. கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷ காலமாக என் வாழ்க்கையில் இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் ஐயா. எது பண்ணாலுமே நல்லதை செய்து செய்து கெட்ட பேராய் நொந்து போய் என் வாழ்க்கையில் நான் நிற்கிறேன். ஆமாங்க ஐயா. எந்த உறவும் எனக்கு சப்போர்ட் இல்லை, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. ஆமாங்க ஐயா. ஏன் தான் எங்களுக்குள்ள இந்த பிரிவு வருது, யாருமே என்னை புரிஞ்சிக்காமல் இவ்வளோ நாள் ஏன் கடத்தணுங்கிற கேள்விக்குறிக்கு பதிலே இல்லை. ஆமாம். இது போக உடம்பும் என்னை ஏதாவது ஒன்று படுத்திக்கிட்டே இருக்கு. இது மாதிரி எல்லா கஷ்டமும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறீங்களாம்மா? ஆமாங்க ஐயா. அதோட எனக்கு ஹெச்எம் போஸ்டும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வர வேண்டியது தட்டி பறிச்சிட்டு இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி. இல்லை, அது வந்து நிறைய விஷயம் இருக்குமா, உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஏன் அப்படின்னா 2-3 விஷயம் இருக்குமா. சொல்லுங்க ஐயா. 2 அபாஷன் நடந்ததாம்மா உங்களுக்கு? இல்லைங்க. அது முதல்ல ஏதாவது ஒரு அபாஷன் பண்ணி அப்புறம் குழந்தை நின்றுச்சா? இல்லை, அது என்னன்றலாம் நான் 10 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது. அதுக்கு முன்னாடி எதுவும் நிற்கலை? இல்லை, எதுவும் போகல. நல்லா தெரியுமா? கரெக்டாக சொல்லுங்க. ஆமாம் ஆமாங்க ஐயா. நான் வந்து எதுக்கும் அதாவது ஒரு 30 நாள் தவிர மற்றபடி. கலைவாணிம்மா, கலைமணி. கலைமணி அம்மா, எனக்கு தெரியுமா. சரி விட்டுருங்க, அதை விட்டுருங்க. உங்க வீட்டில் தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவில் பாத்ரூம் டாய்லெட் இருக்கா? தென்மேற்குக்கும் நடுவில். ஆமாங்க ஐயா. பாத்ரூம் இருக்கா? அந்த பாத்ரூம் தென்கிழக்கு, அதாவது தென்மேற்க பார்க்க இருக்கு. அதுதான், அந்த பாத்ரூமை உபயோகப்படுத்தாதீங்க, அதை முடிஞ்சா எடுத்துருங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. 1. 2வது, இந்த வீடு வந்து மேக்சிமம் வந்து வீடு கட்டுற காலத்திலேயே வாசப்படி வைக்கணும்னு ஒரு இடம் பிளான் பண்ணி வேற இடம் மாறிட மாதிரி வரும். இதெல்லாம் கொஞ்சம் அந்த இடமும் பிரச்சனையா இருக்கு. அந்த வீடை பார்த்துக்கோங்க. கலைமணி பேர் வேண்டாம், அதை முதல்ல மாத்துங்க. ஏன்னா வெறும் கலைன்னு இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். இல்லை கலை தமிழ்னு வச்சுக்கோங்க. மணின்னு இருந்தால் சரியா வராது. நீங்கள் என்ன பண்ணுங்க, அருகம்பில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அலரிப்பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது 2த்தையும் ஒன்றா கட்டுங்க. அருகம்புல் கட்டும் பொழுது அருகம்புல்லை வச்சு நூலை சுத்தும் பொழுது ஓம் பாச கணபதையே வரத சர்வஜனமே வசமானே அப்படின்னு அதை கட்டுங்க. அடுத்து அலரிப்பூ கட்டும் பொழுது ஓம் சூரிய ஸ்ரீ பவந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுங்க. இது 2த்தையும் கட்டி விநாயகருக்கு போட்டு கோதுமை மாவு ஒரு பிடியும் பச்சரிசி மாவு ஒரு பிடியும் வச்சு அது 2த்து மேலேயும் நெய் தீபம் போட்டு வாங்க. சிகப்பு நிற திரிச்சு அதில் போடுங்க கோதுமையில். இதில் வந்து மஞ்சள் நிற திரிச்சு பச்சரிசி மாவில் போடுங்க. 5 ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு தேவையானதை பட்சணங்களை படைச்சு உங்கள் கையால் தானம் கொடுத்துட்டு வாங்க. இதை கரெக்டாக செய்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ப்ரமோஷன் இதெல்லாம் சொன்னீங்க பாருங்க,
அது வர்றதுக்கு வாய்ப்பு வந்துடும். ஆனால் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. நீங்கள் அது நேரில் வந்து பாருங்கள். இது நடக்கட்டும். முதல்ல என்னோட இணையதளத்துக்கு போய் சிங் மந்திரத்தை 48 நாள் வீட்டில் கோலம் போட்டு படிங்க. அதுக்கு அது என்ன சொல்லியிருக்கணும் அதன்படி செய்யுங்க. நல்லதுமா. அப்போ இந்த கைகள் நான் சொல்லுவது பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் கையை திறந்துட்டு போகிற ஒரு ரகசியம் இருக்க. ஒரு நாளைக்கு நாம் இந்த இரு கைகளையும் எவ்வளவு உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. நம்மையும் அறியாமல் இந்த கைகள் தான் நாம் உடலில் இருக்கின்ற அனைத்து ஜீரண சக்திகளுக்கும் அனைத்து விதமான தெளிவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கைக்குள்ளே தான் அடங்கியிருக்கும். நமக்கு தெரியாது. ஒரு எழுத்தாளர் பேனாவை பிடித்து எழுத ஆரம்பித்தால் அவருக்கு கற்பனை சக்திகள் மூளையில் தோன்றுவதற்கு காரணமே இந்த இரு விரல்கள் தான். இந்த கட்டை விரல் நான் சொன்னேன், இது என்னங்கிறது வச்சு பாருங்கள், அங்குட்டன்னு. இதுக்கு 4 பேர் சொல்கிறோம் சாஸ்திரத்தில். என்ன தெரியுமா? இந்த கட்டை விரல் அங்குஷ்டம், ஜேஷ்டம், வர்த்தா, பூபூஜகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்குஷ்டம், ஜேஷ்டம், வர்த்தா, பூபூஜகம் அப்படி இந்த ஒரு கட்டை விரலுக்கு இருக்குது. இந்த விரலினுடைய நுனியெல்லாம் பாணி என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் விரல் நுனிகள் எல்லாம் பாணி. இந்த விரல்கள் 5 தளிர், தளிர், கரச்சாகை, கலச்சாகை என்று பொருள். ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துருவாளோ. ஹலோ, எங்கிருந்து பேசுறீங்களோ? வணக்கம். வணக்கம் சார், நாங்கள் திண்டிவனம் பக்கத்தில் குணமங்கலம் சார். வணக்கங்க. எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க. திண்டிவனம் பக்கத்தில் குணமங்கலம். மணமங்கலம். குணமங்கலம். குணமங்கலம். உங்க பேர் என்ன? என் பேர் ஐயனாருங்க. டிவியை பார்த்து தொலைக்காட்சியை பார்த்தா எனக்கு தொலைக்காட்சியாக கேட்கும். பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க. சொல்லுங்க, பேர் என்ன? என் பேர் ஐயனாருங்க. ஐயனார். என்ன வயசாச்சு? எனக்கு 40ங்க. சொல்லுங்க, எந்த தொழில் செய்கிறீங்க? எதுவுமே சரியில்லையா? தொழில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இப்போதான் ஒரு 2-3 வருஷமா சரியில்லை. நான் இப்போ தானே கேட்டேன். நான் இப்போ கொஞ்சம் சரியில்லாம தான் போயிட்டு இருக்கு. இந்த 3 வருஷமா பிறண்டதுன்னு சொல்லுவாங்க. என்ன பிறண்டதுன்னா, நீங்கள் பாருங்கள், ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி நல்லா பிளான் பண்ணி இன்னொருத்தருக்கு சொன்னீங்கன்னா அது சீக்கிரம் நடந்துடும். அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க. உங்களுக்கு வந்து குழப்பமும் சரியில்லாமே போகும். இது எல்லாம் 3 வருஷமா. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாங்க. எதையெல்லாம் பெற்றீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ போய்கிட்டு இருக்கும். நகை எடுத்துன்னு போய் வைக்கிறது, விரயங்கள் ஆகிறது, திடீர் வருமானம் குறையிறது, தேவையில்லாத தொல்லை கொடுக்கறது எல்லாம் வந்துடும். அது போக எப்பயாவது யானை துரத்துற மாதிரி கனவுகள் வந்ததா? ஏனை துரத்துற மாதிரி இல்லைங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெடிகால டைம்ல அப்படியே ஒரு சிங்கம் வர மாதிரி இருந்தது. அது பெரிய மாடா தெரியுது. அப்படியே வளைச்சு சிங்கம் வந்து மாடா மாறிச்சு. ஆமா. சரி சரி சரி. அப்பா தாத்தா யாருக்காவது 2 தார் இருந்ததா? இல்லைங்களே. தாத்தாக்கு இல்ல, யாருக்குமே இல்லை. சரி. நீங்க எப்பயாவது பசு வளர்த்து ஏதாவது செத்து போயிருந்தது இருந்தா? ஒரு முறை ஒரு பசு ஒன்று செத்து போச்சு. அது மாதிரி இருந்துச்சு. ஒரு மாடு, பசு மாடு ஒன்று இருந்து போச்சு. சரி 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 சரி. ஒன்றும் இல்லை, இதில் 2-3 விஷயம் இருக்குங்க. 16 வருஷம் திசை ஆரம்பிச்சிருக்கு. சரிங்க. இது இப்போதான் ஆரம்பம். 8 வருஷம் ரொம்ப பிரச்சனை பண்ண. எதையும் பெருசாக முதல்லாம் போட்டு பண்ணிடாதீங்க. சரிங்க. இந்த 3, 5, 8 வருஷத்துக்குள்ள வீடு கட்டியிருந்தீங்கன்னா அந்த வீடை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது தவறாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்க. இது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. திருப்பியும் சரி பண்ணிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதில் என்ன ஆயிருக்குன்னா, மாத்துர்கா தோஷமும் சுக்கிர கிரகத்தினுடைய கோளாறும் உங்களுக்கு இருக்கு. பெண்கள் விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். சரிங்க. 1. 2வது பாருங்க, என்னன்னா பிஏ போடுறது அந்த மாதிரி இருந்தால் கூட ஜாகிரதையாக இருக்கணும். இது வந்து என்னன்னா தொடர்ந்து சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு வழி. 3 வருஷம் ஆச்சுன்னா ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு 3 வருஷம் ஆயிருந்தா 4வது வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் சந்திப்பீங்க. இது வந்து ஆமாங்க, அது வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு காரணம் இருக்குங்க. அதனால என்ன பண்ணுங்க, விசாக நட்சத்திரம் போய் திருச்செந்தூர் போயிட்டு சரிங்க யானைக்கு ஏதாவது முதல்ல போகும்போதே கொடுத்துட்டு வாழைப்பழம் ஏதாவது, ஓம் பரிபூரண பிரகஸ்பதய ரட்சகம், ஓம் பரிபூரண பிரகஸ்பதய ரட்சகம்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்க.
கொடுத்துட்டு நேராக உள்ளே போயிட்டு 3 பூவில் அர்ச்சனை அங்கே முன்னாடி போய் ஏற்பாடு பண்ணுங்க. மலர் அபிஷேகம் பண்ணணும். சரிங்க. விசாக நட்சத்திரத்தில் பண்ணணும். சரிங்க. அதை போயிட்டு பண்ணிட்டு வாங்க ஒரு வாட்டி. தினமும் எங்கே முருகன் கோயில் இருக்கோ அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வாங்கி கொடு. ஊதுவத்தி, கற்பூரம், அந்த மாதிரி என்ன கொடுக்க முடியுமோ, விபூதி, குங்குமம், அது மாதிரி என்ன கொடுக்கணுமோ வாங்கி கொடுத்துட்டு வாங்க. தினமும் வச்சுக்கோங்க. அங்கதாங்க இருக்கோம், மயில முருகன் கோயில் தான் இருக்கோம். மயில முருகன் கோயில் பெரிய கோயில். தெரியும் எனக்கு, தெரியும் எனக்கு. நீங்க பக்கத்துல போங்க, டெய்லி போங்க. போகும்பொழுது என்னன்னா, ஓம் சுப்பிரமணிய மாம்பாகி, ஓம் சுப்பிரமணிய மாம்பாகி, பிரணவ வசி ஸ்வாஹா, பிரணவ வசி ஸ்வாஹா, இத சொல்லி பிரசாதம் கொடுத்துட்டு 3 சுத்து சுத்திட்டு வாங்க. 3 நாள் தொடர்ந்து போங்க. 4வது நாள் 3 நெய் தீபம் போடுங்க. புளியோதரை செய்து தானம் கொடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு 3 நாளுக்கும் செய்துட்டு வாங்க. கண்டிப்பா இதுலயே பெரிய மாற்றம் வந்துடும். ஒன்றும் கவலைப்படாது, இதை விட்டுறாதீங்க. நல்லதுங்க, நல்லது. அப்போ இந்த நம்ம அன்றாடம் நம்மையும் அறியாம நம்ம நிறைய விஷயங்களை நாம செய்கிறோம் இந்த கையில. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த மேல் இருக்கக்கூடிய நுனிகளை பாணி என்றும் விரல்களை தளிர்கள் என்றும் சொல்லுவாங்க. இப்போ இதில் எப்படி ஆச்சு, கட்டை விரல் முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்குட்டம், ஜேஷ்டம், வர்த்தா, பூபூஜகம், இது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ ஒரு எழுத்தாளர் தன் பேனாவை பிடித்து எழுதும் பொழுது கற்பனா சக்திகள் எப்படி வருகிறது என்றால், இந்த 2 விரல்களும் சேரும் பொழுது கட்டை விரலில் என்ன இருக்கிறது என்றால், மூளையில் இருக்கின்ற திரவ சக்திகளை, நம்ம மூளையில் எத்தனையோ விதமான திரவங்கள் தான் இந்த மூளையை இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை ஒரு நேர் செய்வதோ அதற்கு தேவையானதை உற்சாக சக்தியை இந்த கட்டை விரல் கொடுக்கிறது. அதனால தான் இந்த கட்டை விரலை அந்த திரவ சக்தி அங்கே பலப்படும் பொழுதுதான் கற்பனா சக்தி வந்து நாம் எழுத ஆரம்பிக்கின்றோம். அப்போது செயல் வேண்டும் இல்லையா? திரவ சக்தி மட்டும் இருந்துட்டால் போதாதே, செயல் வேண்டும். அந்த செயல் நல்லவை கெட்டவை, நல்லது கெட்டது தீயது, இது இப்படி இருக்கணும், கற்பனை இயற்கை என்று பல விதத்தில் வருகின்ற செயல் திரவ சக்தியினால் தூண்டப்படும் பொழுது அது செயல் சக்தியை இந்த ஆள்காட்டி விரல் கொடுக்கிறது. இந்த ஆள்காட்டி விரலுக்கு நிறைய இருக்கிறது. இதை பற்றி சொல்லணும்னா அதுவும் ஒரு விஷயம். இப்போ எப்படி இதுக்கு 4 சொன்னனோ, அங்குஷ்டம் ஜேஷ்டம்னு எப்படி சொன்னனோ அது மாதிரி ஆள்காட்டி விரலுக்கும் 4 விஷயங்கள் இருக்கிறது. இந்த விரல் 2 விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா, இது உள்ள இந்த செயல்திறனை கொடுக்கிறது இந்த ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரலில் இருக்கிற 4 விஷயம் என்ன அப்படி என்பதை, விரல்கள் மொத்தம் என்ன என்பதை, இதில் எவ்வளோ அதிசயங்கள் எல்லாம் செய்ய முடியும் கையில் என்பதை எல்லாம், ரொம்ப அற்புதங்கள்லாம் இருக்குது. காத்துக்கிட்டு இருங்க, அடுத்த வாரம் பார்ப்போம், கை பார்ப்போம். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். 3 வட்டம் போட்டாங்க. 16ஆம் தேதி இன்றே சொல்லி வச்சுக்கோங்க. காண கிடைக்காத ஒரு அற்புத நிகழ்வுகளை அந்த அகண்ட பாராயணத்திலே குரு பூஜையோடு சேர்ந்து குருவருளும் திருவருளும் குமிழுக்கின்ற ஒரு நல்ல நாள் வந்து கலந்துக்கங்க. வளமெல்லாம் பெருகட்டும், நலமெல்லாம் கிடைக்கட்டும், இறையருளும் குருவருளும் உங்களோடு குமிழ்ந்து துன்பங்கள் அகலட்டும். வாழ்க, எல்லா பலமும் பெற்று நலமோடு இருக்க. அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, குமர குரு அவரே, குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே.